விளம்பர இடைவேளைக்கு பிறகு 100வது சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தமிழின் இனிமை அதிகம் வெளிப்படுவது அவரது பேச்சிலா அல்லது எழுத்திலா என்பதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, உங்களுடைய கருத்தாக. தமிழ்நாட்டில் கவியரங்கங்கள் தொடங்கின. தொடக்க காலத்தில் அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஒரு கவியரங்கம் நடந்தது. அதன் பிறகு காரைக்குடி கம்பன் விழாவிலே கவியரங்கம் என்று இருக்கும். இந்த இரண்டை தவிர கவியரங்கத்துக்கு அடிகோலியதே தமிழ்நாட்டில் கவியரங்கம் நடப்பதற்கு காரணமாக இருந்தவரே கலைஞர் அவர்கள்தான். காரணம், திருச்சி வானொலி நிலையத்தில் விடுதலை வீரர் ஐவர் என்ற தலைப்பிலே அவர் கவிதை பாடினார். அந்த கவிதையினுடைய ஈர்ப்பு எல்லோரையும் இழுத்ததால் எல்லோரும் அவர் தலைமை தாங்கி கவிதை நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். எல்லோராலும் முடியாது. நண்பர் ரஹ்மான் அவர்கள் தங்கள் கல்லூரியில் அழைத்து சென்று ஐம்பொறிகள் என்ற தலைப்பிலே பாட வைத்தார் என்று நினைக்கிறேன். அதே போல் வேலூர் கண்டர் கல்லூரியில் அவருடைய நண்பராக இருந்த தி.கு. நடராஜன் அவர்கள் அழைத்து சென்று நீர்க்குடும்பம் என்ற தலைப்பிலே பாட வைத்தார்கள். இப்படி அவர் பல தலைப்புகளில் பாடியதற்கு பிறகு கவியரங்கம் இல்லாத இலக்கிய கூட்டம் இல்லை, கவியரங்கம் இல்லாத அரசியல் கூட்டம் இல்லை, கவியரங்கம் இல்லாத கூட்டமே இல்லை என்கின்ற அளவுக்கு கவியரங்கத்துக்கு ஒரு முத்திரை குத்தியவர் கலைஞர் என்றால் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. பெண்களுக்கு கூந்தல் அழகாக அழைத்துன்னு சொல்லணும் எல்லாரும் விரும்புவாங்க. பெரும்பாலும் சொல்லியிருக்கக்கூடிய உவமை அரல் போல் கூந்தல். அரல்னா ஆற்றுல தண்ணி ஓடும், கொஞ்சம் வெயில் காலத்தில் தண்ணி குறைந்திருக்கிற போது தண்ணியும் தெரியும், கீழே இருக்கிற மணலும் தெரியும். அந்த மணல் நெளி நெளியாக இருக்கணும். அதுபோல் கூந்தல் இருப்பது அழகு என்று சொல்வார்கள். அதனால் அரல் போல் கூந்தல் 2000 ஆண்டுகளாக இதைத்தான் சொல்கிறான். ஆனால் நாமும் பார்க்குறதுக்கும் அவர் பார்க்குறதுக்குள்ள வேறுபாட்டுக்கு சொல்கிறேன். அந்த 10 பைசா இருந்த காலத்தில் இது எழுதுகிறார். அந்த 10 பைசா ஓரத்தில் நெளி நெளியாக இருக்கும் இல்லைங்களா, அது போன்ற கூந்தல் எழுதிய உவமை கலைஞரை தவிர வேறு யாரும் கிடையாது. ரொம்ப அற்புதமாக வேகமாக வளர்றான்னு சொல்லணும். மேகநாதனை பற்றி எழுதுகிறார். திருமண வீட்டில் முளைப்பாரியில் அந்த தானியங்கள் எவ்வளோ வேகமாக வளர்கிறதோ அதுபோல் வளர்ந்தான். இன்னொரு உவமை சொல்லுவார். காதலி கோட்டை வாயில் ஓரமாக செல்லுகிறாள், இவன் பின்தொடர்கிறானாம். எதை போல என்றால் பணியாரம் கண்ட பூனையைப் போல பின்தொடர்ந்தான் என்றெல்லாம் உவமைகளை எழுதுவதில் அவருக்கு ஈடு அவர்தான். கவியரங்கத்தில் பொருள்களை பாடணும். இதை போல் கவிஞர்கள் இருக்காங்க, நிறையா பாட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நிறையா பாடக்கூடாதுன்னு சொல்லணும், அதை நயமாக சொல்லணும். ஏன் இல்லையா நிறையா பாடாத என்று சொன்னால் கவிஞர்களுக்கு கொஞ்சம் மனம் புண்படும். அதனால் இப்போ எதை பற்றி பாடுகிறார்கள்? ஐம்பொறிகளை பற்றி பாடுகிறார்கள். கண்ணு, மூக்கு, மாய் இதெல்லாம். அப்போ சொல்லுகிறார், மெய் பெருத்தால் யானை என்பார். மெய்னா உடம்பு, உடம்பு பெருத்தால் யானை என்பர். கண் பெருத்தால் கோட்டான் என்பார். மூக்கு பெருத்தால் ஒரு களிச்சக்கொட்டை போல இருக்கும் என்றெல்லாம் வரும். வாய் பெருத்தால் வாயாடி என்ற பட்டம் உண்டு. அதற்கு மேலே ஒவ்வொன்றாக சொல்லி இதுபோல் ஒவ்வொன்றும் பெருத்தால் வேறுபடுத்தி சொல்வார்கள். ஆதலால் உங்கள் தலைப்பறைந்து அளவோடு பாடுங்கள். இப்படியெல்லாம் கவியரங்கத்துக்கு ஒரு தனித்த முத்திரை கொடுத்த பெருமை அவரால் தான் தமிழ்நாட்டில் கவியரங்கம் நிலை பெற்று நின்று கொண்டிருந்தது. இன்றைக்கு அவர் அதிகமாக கவியரங்களை கலந்து கொள்ளவில்லை. தமிழ்நாட்டிலேயும் அதிகமாக கவியரங்குகள் இல்லை என்ற உறுதியோடு சொல்ல முடியும் என நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது அவருடைய கவிதை நடையை பற்றி. அவருடைய கலை உள்ளபடியே ஒரு கலைஞர். அவரோடு நீண்ட நாள் நான் பழகியிருக்கிறேன். 2வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற பொழுது அந்த ஓராண்டும் காலையில் முதல்ல அவரை பார்க்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. உலகத்தமிழ் மாநாடு முடிந்தது. அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார்கள். அண்ணா மறைந்ததற்கு பிறகு 2 படங்கள், ஒன்று சட்டப்பேரவையிலும் மற்றொன்று ராஜாஜி மண்டபத்திலும் வைக்கப்பட வேண்டும். இந்திரா காந்தியை நாள் கேட்டார்கள். அந்த அம்மையார் என்னவோ தெரியல, மிக விரைவாக கொடுத்துட்டாங்க. ஒரு திங்கள் தான் இருக்குது. ஒரு நாள் நண்பகல் அறையில் அமைச்சர்கள் எல்லாம் வீட்டிருக்கிறார்கள். என்னை அழைத்தார்கள். நான் சென்றேன். நிதி
செயலாளர் என் கையில் பணம் கொடுத்தார். கலைஞர் சொன்னார், அண்ணா அவர்களுடைய படம் 2 படம் வேண்டும், ஆயில் பெயிண்ட். ஒன்று ராஜாஜி மண்டபத்தில் வைக்க வேண்டும், மற்றொன்று சட்டப்பேரவையில் வைக்க வேண்டும். அது வண்ணப்படம், ஆயில் பெயிண்டிங்னா 3 திங்களுக்கு கம்மி எழுதுவதற்கு யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா 3 முறை 4 முறை காய வேண்டும், இடைவெளி வேண்டும். எல்லா கலைஞர்களும் மறுக்கிறார்கள். என்ன செய்வே தெரியாது. உலர்வதற்காக ஒரு பொறி வாங்க வேண்டுமா, வாங்கிக்கொள். எனக்கு தேவை 2 படம். என்னால் படம் வர முடியல, அதனால் நீங்கள் தேதி ஒத்து வச்சு கேட்டு நான் இந்திரா காந்தியை கேட்க முடியுமா என்கிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நேர மாதவனிடம் சென்றேன். அவர் ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டு எழுத தொடங்கினார். மற்றொருவர் யாரை கேட்டாலும் இல்லை. கடைசியில் வலி ஈஸ்வரன் என்ற இருவர் திரைப்படங்களுக்கு எழுதி கொண்டிருந்தவர் எனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக போய் கேட்டோம். ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டு ஒரு 4-5 நாள் கூட ஆகலை, போய் பார்த்து வரலாங்கிறார். ஆயில் பெயிண்டிங் எழுத தொடங்கி 4-5 நாட்கள் ஆகவில்லை. நண்பர்கள் கிளம்ப வேண்டும். முதல் வண்டியில் அவர், புதுக்கோட்டை சுப்பையா, ஓபி ராமன் போன்ற அமைச்சர்கள் செல்கிறார்கள். பின்னால் வண்டியில் நாங்கள் போகிறோம். முதல்ல மாதவன் வீட்டுக்கு சென்றோம். அவர் படத்தை வரைந்து வைத்திருந்தார். ஓரளவு அண்ணா வடிவத்தில் இருந்தது, பார்ப்பதற்கு நன்றாகவும் இருந்தது. நன்றாக இருக்கிறது, விரைவில் செய்யுங்கள் என்று வந்துவிட்டார். வலீஸ்வரன் வீட்டுக்கு வந்தோம். அவங்களுக்கு அதிகம் இந்த மாதிரி சினிமா தொடர்பான படங்கள் வரைந்து தான் பழக்கமே தவிர இந்த பழக்கம் இல்லை. அண்ணாவர்கள் கையில் பை வைத்து கொண்டு போகின்ற அந்த படம் அவன் என்ன செய்தான்னா, வெட்டி பல துண்டுகளை வெட்டி 30-40 மடங்கு விரிவுபடுத்தி ஒரு அவுட்லைன் சொல்கிறோமே, ஓர கோடு மட்டும் வரைந்திருந்தார்கள். வந்த அமைச்சர் பாபுஷா அவர்கள் சும்மா இல்லாமல், இது மதியழகனோட குட்டையாக இருக்குது, இது கூடாது, இது வைக்க முடியாது, வேறு தான் படம் வைக்கணுன்ட்டார். உடனே கிளம்புன்ட்டார் கலைஞர். பிறகு இரவு 12 மணிக்கு தொலைபேசி. வாப்பானார். என்ன என்று கேட்டேன். அந்த வலீஸ்வரனை பார்த்து வரலான்னார். என்னையா நண்பர்கள் வெறும் கோடு தானே போட்டு வச்சிருந்தான், ஒன்றும் வரைஞ்சிருக்க மாட்டான் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, ஒன்றும் இல்லையா, இந்த பாபுஷா ஏதோ பைத்தியகாரத்தனமாக பேசிட்டார், அவன் தான் உண்மையான படத்தை வரைஞ்சிருக்கான். மாதவன் வரைந்தது அண்ணா நாம் எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதுபோல் பெருமையாக இருக்குது, அண்ணாவோட உயரமாக இருக்குது. உண்மையான படம் வலீஸ்வரன் தான். ஆனால் இந்த பாபுஷன்மோ ஏதோ உளறி கொட்டி விட்டார். அவன் ஒரு கலைஞன், அவனுடைய உள்ள நேரம் மாறுபட்டு போயிருக்கும், வருந்தி இருப்பான். அந்த கலைஞனை தேற்றுவதற்காக போயிட்டு வரலாம் வான்னு கூப்பிட்டு போனார். 12 மணிக்கு செல்லுகிறோம். விளக்கு போட்டு அவன் வந்து அப்படியே காத்துட்டு நிற்கிறான். அங்கே என்ன சொன்னார் தெரியுங்களா, நன்றாக வரைந்திருக்கிறீர்கள், அண்ணாவனுடைய கூந்தல் இதுபோல் நன்றாக படிந்திருக்காது, கொஞ்சம் காற்றில் மேலே தூக்கி இருக்க மாதிரி இருக்கும் என்று அந்த துடைப்பான் ப்ரஷ்ஷை வாங்கி கொஞ்சம் அப்படி மேலே இருக்க மாதிரி நீட்டி வைத்துருவேன்னு சொன்ன உடனே அருமையான படத்தை அவன் வரைந்தான். அதுதான் இன்றைக்கு சட்டப்பேரவையில் இருக்கிறான். ஆக ஒரு கலைஞன் உள்ளம் வருந்தக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் கலைஞரை தவிர வேறு யாரையும் பார்த்ததில்லை. அவர் ஒரு கலைஞர், மனிதநேய மாண்பாளர், அத்தனைக்கு மேலே சிறந்த அரசியல்வாதி. அவர் போன்ற அரசியலாளர்கள் நாட்டில் இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு சொந்தக்காரர் கூட பார்த்து கொள்ள முடியாதன கேவலமான நிலை வந்திருக்க முடியாது. அதற்காகவாவது அவருடைய வாழ்வும் உயர்வும் நீண்ட நாட்களுக்கு இருக்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தமிழ் இனிமை அதிகம் வெளிப்படுவது அவரது எழுத்திலா அல்லது பேச்சிலா என்று நாம் பார்த்தோம். உலக வரலாற்றை பிரிக்கின்ற போது அவர்கள் எப்படி பிரிப்பார்கள் என்று சொன்னால் கிமு கிபி என்று பிரிப்பார்கள். ஒருவேளை தமிழினுடைய வரலாற்றை நாம் பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மூகாவுக்கு முன் மூகாவுக்கு பின் என்று தான் பிரிக்க வேண்டும். காதலியினுடைய கடிதத்தை முதலில் படிப்பார்களா, முரசொலியில் வரும் கடிதத்தை முதலில் படிப்பார்களா என்று சொன்னால் தமிழ் வாய்ந்த அறிஞர்கள் எல்லாம் முரசொலியில் வருகின்ற கடிதத்தைத்தான் முதலில் படிப்பார்கள். அவர் மெய்யெழுத்தை எழுதுகின்ற போது அது உயிர் பெற்று விடுகிறது. அவர் மெய்யெழுத்தை எழுதுகின்ற போது அது உயிர் பெற்று விடுகிறது. அவர் உயிர் எழுத்தை எழுதுகின்ற போது அது தமிழனுடைய ஆயுத எழுத்தாக மாறிவிடுகிறது. அவர் உயிர் எழுத்தை எழுதுகின்ற போது அது தமிழனுடைய ஆயுத எழுத்தாகவே மாறிவிடுகிறது. உண்மையிலே சூரியனையே எழுப்புகின்ற உதயசூரியன் அவர். சூரியனையே எழுப்புகின்ற உதயசூரியன் அவர். இரு கண்ணில் எந்த கண்ணில் ஒளி அதிகம் என்று நாம் சொல்ல முடியாது. இரு கண்ணில் எந்த கண்ணில் ஒளி அதிகம் என்று சொல்ல முடியாது. ஆனால் பேச்சும் எழுத்தும் ஒளியாக இருந்து தமிழர்களுடைய இருட்டை விரட்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பேச்சும் எழுத்தும் ஒளியாக இருந்து தமிழர்களுடைய இருட்டை விரட்டி இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும்.
இந்த 100 நிகழ்ச்சிகளில் பல விஷயங்களை நாம் சாதித்திருக்கின்றோம் என்ற ஒரு மனநிறைவு எனக்கு இருக்கிறது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் அதிக உயரம் தாண்ட வேண்டும் என்று சொன்னால் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆகவே இது பயணம் நமக்கு போதாது, இன்னும் நீண்ட பயணம் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிக தூரத்தை கடப்பது தான் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அம்சமாகும். இன்னும் பல பிரச்சனைகளை நாம் தாண்டி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு சமூகம் என்னை பார்த்த பார்வை வேறு, நான் சமூகத்தை பார்த்த பார்வை வேறு. இதுக்கு முன்னால் வெறும் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக உங்களை டிவியில் பார்த்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது என்று தான் சொல்வார்கள். இப்பொழுது பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை நீங்கள் எப்போது பேசப் போகிறீர்கள், இந்த பிரச்சனையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இது வெறும் பொழுதுபோக்கிற்கான நிகழ்ச்சி அல்ல, சமூகத்தை பழுது பார்க்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக இளைஞர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு விபத்து என்று சொன்னால் கூட முகநூலில் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறார்களே சொன்னால் யாரும் உதவக்கூடிய அந்த மனப்பாங்கு என்ற இளைஞர்களுக்கு இல்லை. கலைஞர் அவர்கள் சின்ன வயதிலே போராட்ட களத்தில் போராட்ட குணத்தை வளர்த்து கொண்டார்கள். இந்த நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சி குறிப்பாக இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி. அதிகமாக கலந்து கொள்ளுங்கள். நாம் தாண்ட வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது, உயரம் அதிகமாக இருக்கிறது. இந்த நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சி இன்னும் பல வாரங்கள் சமூக பிரச்சனைகளை தேடும், சமூக பிரச்சனைகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும். நிச்சயமாக நம்மால் முடியும், அது நம்மால் மட்டும்தான் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.